சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அகில், அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதுல? உங்களுக்கு எதுவும் ஆகாது இல்ல? பாட்டி எப்பவும் இப்படி சோகமா உட்காரவே மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்கதான் தைரியம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களே இப்ப அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கத பார்த்தா அம்மாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு அகில். அதெல்லாம் எதுவும் ஆகாது தமிழ். சுந்தரி அம்மா கிட்ட யார் வம்பு பண்ணாலும் அவங்களுக்கு தர்மடி தான் கிடைக்கும். தமிழ், நீ அழாத. நீ அழுதா எனக்கும் அழுக வரும். தமிழ் குட்டி, அம்மா வந்துருவாங்கம்மா. அம்மா வந்துருவாங்கல்ல? எனக்கு பயமா இருக்கு அகிலப்பா. உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு தான் ஐயப்பன் தாத்தாவும் கிருஷ்ணா மாமாவும் போயிருக்காங்க. அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதுவும் உங்க அம்மா சாதாரண ஆள் இல்ல, அவங்க பெரிய கலெக்டர். கண்டிப்பா வந்துருவாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? ப்ராமிஸா அம்மா வந்துருவாங்க. வா. இப்போ நான் ஒண்ணு கேப்பேன், அதுக்கு தமிழ் பாப்பா வரிசையா பதில் சொல்லணும். Hey! Hey! வயசான பாட்டி, நீலா பெரிய மனுஷன் வெளியில சொல்லாத. உங்ககிட்ட சண்டை போடுற நிலைமையில நான் இல்ல. ஒழுங்கா போயிரு. இப்ப என்னாச்சுன்னு எல்லாரும் சோகமா இருக்கீங்க? அம்மாவை கடத்திட்டாங்க, அவ்வளவுதானே? இத பாத்தீங்களா? அம்மாவை கடத்திட்டாங்கன்னு வருத்தமே இல்லாம சொல்லுது. அம்மா, நீ வளர்த்த புள்ளதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க எவ்வளவு தைரியமான ஆளு. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க பயப்படுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. மாலினியத்தை, அம்மா தைரியமானவங்க தானே? அதுல என்ன சந்தேகம்? அவ தைரியம் இங்க இருக்க யாருக்குமே வராது. பாட்டி, அவங்க எவ்வளவு பெரிய கலெக்டர், இந்த ஊரையே பாத்துக்கிறவங்க. அவங்கள பாத்துக்க தெரியாது அவங்களுக்கு? அதானே, சுந்தரிக்கு ஒண்ணும் ஆகாது. அவ ஒரு இரும்பு பெண். சுந்தரியோட மனப்பக்குவமும் தைரியமும் யாருக்கு தான் வரும்? நீ சொல்றது சரிதான் தமிழ்குட்டி. முதல்ல உங்க அப்பத்தாவுக்கு ஆறுதல் சொல்லு. எங்க பாட்டி ஒண்ணு சாதாரணமான ஆள் இல்ல. அவங்க சுந்தரி அம்மாவோட அப்பத்தா. வெளிய வேணா சோகமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அம்மா வந்துருவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே இருக்காது. அகிலப்பா, நான் சொல்றது சரிதானே? அப்பத்தா தைரியமானவங்க தானே? அப்பத்தா தைரியமானவங்க தான். ஆனா இப்ப இங்க எல்லாரும் விடவும் தைரியமான ஆளு நீதான். பாட்டி, சின்ன குழந்தை நானே தைரியமா இருக்கும்போது நீ ஏன் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? என் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அவங்க கலெக்டர். அவங்கள கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்னத்தா பயம்? வாடி செல்லம். சுந்தரி எங்கடா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது.
தெரியாது எனக்கு தெரியாது தெரியாது எனக்கு தெரியாது 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 ஏய். எந்திரா. டேய் சிவான, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சுந்தரி வீட்டுக்கு வந்து சேரணும். இல்ல இவன் உயிரோடே இருக்க மாட்டான். வாடா. தம்பி வாங்க, உடனே போய் சுந்தரிய தேடுவோம். இப்பதான் விஷயமே தெரிஞ்சது, அதான் எல்லாரும் ஒண்ணு கூடி வந்தோம். ரொம்ப சந்தோஷம். எங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் தேடி பாருங்க. சரி தம்பி. என்ன தம்பி, அப்ப நீங்க வரலையா? இல்லண்ணே, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மனசுடிஞ்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்கள விட்டுட்டு நான் வர்றது சரியா இருக்காது. அதனால என்னண்ணே, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சரிண்ணே. முக்கியா, நீ கரும்பு தோட்டத்துல போய் தேடி பாரு. தம்பி. மூசம்ண்ணே, கோதுமை மில்ல போய் தேடி பாருங்க. பாக்கியராஜ், நீ அரிசி குடோன்ல போய் தேடி சரி பாரு. தம்பி. அண்ணே ராமசாமி, நீ வாய்க்கா வரப்பெல்லாம் தேடி பாரு. சரிங்கண்ணே. சரிண்ணே. எங்க எல்லாம் தேட முடியுமோ சரி எல்லா தம்பி. இடத்துலயும் தேடி பாருங்க. சரி. ஆனா சுந்தரி இல்லாம இங்க வரக்கூடாது. கண்டிப்பா சுந்தரியோட தான் வரணும். தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க உங்க வீட்டு பிள்ளை மட்டுமல்ல, இந்த ஊரையே காவ காக்கிற ஆத்தாளோட பிள்ளை. கண்டிப்பா சுந்தரி இல்லாம வரமாட்டோம். சரிண்ணே, பார்த்து சூதானமா போயிட்டு வாங்க. சரி வரேன் தம்பி. வாங்க தம்பி. வரண்ணே. ஏய் வாங்கப்பா. வாங்க வாங்க. வாங்கப்பா. ஏய், ஒரு நீங்க இடம் ரெண்டு பேரும் பண்ணுங்க. அந்த பக்கமா போய் சுந்தரியை தேடுங்க. கண்டுபிடிச்சாங்க நம்ம. நாங்க இந்த பக்கம் நம்ம இப்படி தேடுறோம். போய் தேடலாம். இங்க பாரு டில்லி, நான் சொல்றத ஒழுங்கா கேளு, இல்லனா பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன். என்ன பெரிய பிரச்சனை? நான் பார்க்காத பிரச்சனையா? போடி. நான் சாதாரணமான ஆள் இல்ல. இந்நேரம் என்னைய தேடி என்னோட ஆளுங்கெல்லாம் கிளம்பி இருப்பாங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. சுந்தரி, இன்னும் நீ என்ன குறைச்சி எடை போடுற. எனக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுதான் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எது வந்தாலும் யார் வந்தாலும் நான் பாத்துக்குவேன். மிஞ்சி போனா என்ன, உன் முருக மாமா வருவான். அவனெல்லாம் 2 நிமிஷத்துல சோழியவே முடிச்சிருவேன். முட்டா பயலே, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ இன்னும் அப்படியேதான் இருக்க. ஏய், இங்க பாரு, எங்க அண்ணனை முட்டாள் கிட்டால்னு பேசின அப்புறம் மரியாதை இருக்காது, பாத்துக்கோ. உங்க அண்ணன் முட்டாள் இல்லாம பின்ன என்ன அறிவாளியா?